அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு பணிகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பழனியில் இந்த மாதம் 24, 25ஆம் தேதிகளில் முத்தமிழ் முருகர் மாநாடு நடைபெறவிருக்கிறது. பணிகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி ஆய்வு மேற்கொள்கிறார். விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் வருகின்ற ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருக மாநாடானது நடைபெறுகிறது. இதற்கான கால்கோல் ஊன்றும் விழா கடந்த 3ஆம் தேதி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். தற்போது கட்டுமான பணிகள், கண்காட்சி அரங்குகள் அமைக்கும் பணிகள், 8 இடங்களில் நுழைவாயில்கள் அமைக்கும் பணிகள், 3D தொழில்நுட்பத்துடன் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யும் வகையில் அரங்குகள் அமைக்கும் பணிகள், உணவு கூடங்கள் அமைக்கும் பணிகள், வெளிநாட்டவர்கள் தங்கும் இடங்கள், விழா நடைபெறும் இடங்கள், சாலை அமைக்கும் பணிகள், கழிவறைகள் அமைக்கும் பணிகள், வர்ணம் பூசும் பணிகள் என முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி பிரதீப் மற்றும் டிஎஸ்பி தனஞ்சயன், ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி முருகேஷ் மற்றும் ஆய்வாளர்களுடன் பழனியாண்டவர் கலை கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ராசினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.